ஒரு அருமையான நினைவை இப்போ நம்ம ரீகால் பண்ணி பார்க்கலாம். சுத்தமாக வெளிச்சமே இல்லாத இருண்ட வானம், அங்கே எந்த விதமான மின் வெளிச்சமே இல்லாத ஒரு கிராமத்தில் இருக்கீங்க. சின்ன வயசு நினைவுகள் மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்கிறது, மெல்ல வானத்தை பார்த்தா ஒன்று மட்டும் தெரியும், சுற்றிலும் நட்சத்திரங்கள். ஆனால் நீங்கள் எப்பவுமே பார்த்தா அந்த ஒளிக்குள்ள ஒரு வெடிச்சு போன நட்சத்திரம் அதோடைய கண்ணீர் நிறைஞ்சதாக இருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே வெடிச்சிருச்சு. அதை சுற்றி அதோடைய எச்சங்கள் இருக்கு, அதுதான் அதோடைய கண்ணீர். இதுக்கு பேர் வேலா சூப்பர்னோவா ரெமினன்ட். இது வெறும் விஞ்ஞானம் இல்லை, இது ஒரு கதை மாதிரி இருக்கும். ஒரு வாழ்க்கை, ஒரு மரணம், அதுக்கான அடையாளம். இந்த விண்வெளி பொருளை நம்ம முழுமையாக சுற்றி பார்க்கலாம். நான் உங்கள் கேள்விக்கே, இது சேனித் ஆஃப் சயின்ஸ். சாதாரணமாக ஒரு நட்சத்திரம் நிறைய ஹைட்ரஜனை ஹீலியமாக மாற்றி ஃபியூஸ் பண்ணுது. அதனால தான் ஒளி வெப்பமும் ரொம்ப அதிகமாக வெளிப்படுது. ஆனால் ஒரு நேரத்தில் எந்த எரிபொருளும் முடிஞ்சதுன்னா அது அதோடைய வேலைகள் சுத்தமாக முடிஞ்சிடும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்போ என்ன ஆகும்? அந்த நட்சத்திரம் உள்ள சுருங்கி வெளியே வெடிக்குது. இதை நம்ம சூப்பர்னோவான்னு சொல்லுவோம். பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய வெடிப்புல ஒன்று. ஒரு வெடிச்சு போன நட்சத்திரம் நூற்றுக்கணக்கான சூரியன்களுடைய சக்தியை குறுகிய நொடியிலேயே கொடுக்கும். வேலா சூப்பர்னோவா நம்ம பூமியிலிருந்து சுமார் 800 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கு. இது வேலா கான்ஸ்டலேஷன், அதாவது வேலா விண்மீன் தொகுப்பு அப்படின்ற இடத்தை நோக்கி போனோம்னா கண்டிப்பாக அதை நம்மளால பார்க்க முடியும். இந்த வெடிப்பு நடந்த சுமார் 11,000 12,000 ஆண்டுகளுக்கு இடையில இருக்கலாம். இன்னும் ஒரு அதிசயம் என்னன்னா, இந்த வெடிப்போட சத்தம், பிரகாசம் நம்ம பிரம்மாண்டத்தை இன்னும் அதிகமாக நமக்கு கற்பனைக்குள்ளாக்குது. இது நம்ம கண்ணுக்கு தெரியாத காஸ்மிக் ரங்கோலின்னு சொல்லலாம். இது கண்டுபிடிச்சு 1940 நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். 1940களில் ரேடியோ டெலஸ்கோப்பில் பெருசாக ஒரு ரேடியோ சிக்னல்ஸை பிடிச்சாங்க. அதுக்கு பின்னாடி சந்திரா, ரோஸ் மாதிரியான எக்ஸ்ரே அப்சர்வேஷன் மூலியமாக இந்த இடத்துல நிறைய எனர்ஜெட்டிக் கேஸஸ், கிளவுட்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். பிரபஞ்சத்தில் நடந்த வெடிப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக மாறி இருக்கு இந்த வேலா ரெமினன்ட். சூப்பர்னோவானா அது ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்ன்ற ஒரு கேள்வி இருக்கும். இந்த நட்சத்திரத்தோட மேலே ஓரமாக கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கம் அதிகமாகி அது ஒரு சின்ன நியூட்ரான் ஸ்டாராக மாறலாம். இந்த நியூட்ரான் ஸ்டாரை வேலா பல்சர்னு சொல்கிறோம். இது ஒரு பல்சர், அதாவது ரேடியோ அலைகளை வெவ்வேறு நேரத்தில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காஸ்மிக் லைட் ஹவுஸ். இது ஒரு மணி நேரம் போல் மில்லி செகண்ட் அக்யூரேசியில் சுற்றும். இது பூமியில் இருந்துக்கிட்டே நம்ம ரேடியோ பல்ஸை பக்காவாக ட்ராக் பண்ண முடியும். இந்த சூப்பர்னோவா வெடிப்பு சுற்றி இருக்கக்கூடிய விண்வெளி வாயுவை ஷாக் வேவ்ஸ் மூலியமாக ஹீட் பண்ணுது. இது இன்டர்சோலர் கேஸஸ் டெஸ்ட்டை மேலும் ஒளிரச் செய்யும். இதுதான் நம்ம நேராக ஆப்டிக்கல் டெலிஸ்கோப்பில் பார்க்குற மாதிரியான ஒரு அழகான தோற்றத்தை வெளிப்படுத்துது. ரொம்ப ரொம்ப அழகான கலர்ஃபுல்லான கிளவுட்ஸ், க்ளோயிங் ஃபிலமெண்ட்ஸ், கவுட் ஷாக் ஃப்ரான்ஸ், இது எல்லாமே வெடிச்சு போன ஒரு நட்சத்திரத்தோட அழகான கழிவுகள். இதை நம்ம பியூட்டிஃபுல் ரெமினன்ட்னு சொல்லலாம். இது மாதிரியான சூப்பர்னோவா ரெமினன்ட்ஸ்னால விஞ்ஞானிகள் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. எலமெண்டல் ஃபார்மேஷன், உலகத்தில் இருக்கிற இரும்பு, தங்கம், தாமிரம் மாதிரியான எல்லாமே இதில் இருந்து தான் உருவாகுது. அடுத்ததாக ஸ்டார் டெத் மாடல்ஸ், நட்சத்திரங்கள் எப்படி இறக்குதுன்றதுக்கான சரியான ஒரு உதாரணம் இந்த மாதிரியான வெடிச்சு போன நட்சத்திரங்கள். அடுத்ததாக காஸ்மிக் ரே ஆரிஜின், தென் பல்சரோட பிஹேவியர் எல்லாமே இதன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுவும் வேற மாதிரியான ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர்னோவானால நம்ம ஆர்வலர்கள் ரொம்ப அதிகமாக பல விஷயங்களை படிக்க முடியுது. நம்ம வாழ்நாளில் வெடிக்கிற சூப்பர்னோவாவை பார்க்க முடியுமா? சாத்தியம் இருக்குது. பீட்டல்ஜூஸ் மாதிரியான நட்சத்திரம் எப்போ வேணால் வெடிக்கலாம். ஆனால் அந்த சத்தம் வர்றதுக்கு ஒளிக்கு பின்னாடி தான் வரும். ஒரு நட்சத்திரம் இறந்தாலும் அதோடைய வாழ்ந்தது மாதிரி அது விட்டுட்டு போன ஒளி இன்னும் வானத்தில் பல இடங்களில் பரவிக்கிட்டே இருக்கும். வேலா சூப்பர்னோவா ஒரு மரணத்திலிருந்து பிறந்த ஒரு அழகுன்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்டார் இருக்குது, ஒன்று முடிஞ்சால் இன்னொன்று தொடங்கும். அந்த விதத்தில் இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்மளை சுற்றி தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது கண்டிப்பாக உங்களுக்கு சில ஆச்சரியங்களை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான
பல விண்வெளி சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறோன்னா ஜீனத் ஆஃப் சயின்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இருட்டுக்கு நடுவில் ஒளியோட கடைசி துளி, ஒரு நட்சத்திரம் உயிர் துறக்குது, ஆனால் அது விட்டுட்டு போகிற கதை பிரபஞ்சம் முழுக்க கேட்குது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பேஸ் எலிமெண்ட்டை நம்ம ரொம்ப ஆர்வமாக அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பாய்.